Welcome to KB Thumbs Up Maths. இன்னைக்கு நாம 8.2ல செகண்ட் சம் பார்ப்போம். ABCD is a rhombus and PQ, R and S are the midpoints of the sides AB, BC, CD and DA respectively. Show that the quadrilateral PQRS is a rectangle. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ABCD. ஓகே, இது rhombusன்னு கொடுத்திருக்காங்க. இங்க P வந்து midpoint of AB, Q is the midpoint of BC, R is the midpoint of DC and S is the midpoint of DA. ஓகேங்களா? இப்போ PQRS இருக்கு இல்லையா, இதை ரெக்டாங்கிள்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கிவன் எழுதியிருக்கிறோம், நெக்ஸ்ட் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது PQRS, அதை இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஏசியை ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அது கன்ஸ்ட்ரக்ஷனில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? PQRS is a rectangle ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி முதல்ல ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சைடில் மிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது இந்த மிட் பாயிண்ட் தியரமை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். மிட் பாயிண்ட் தியரம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கும் ஏற்கனவே தெரியும். தெரியாட்டி இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ ஒரு ட்ரையாங்கிள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளில் இங்கே ஒரு மிட் பாயிண்ட், இங்கே ஒரு மிட் பாயிண்ட் இருக்குது. இதை ஜாயின் பண்ணணும், ஒரு லைன் வரும். அதாவது இந்த லைனு இந்த தேர்ட் லைனுக்கு பேரலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த தேர்ட் லைனோட ஹாஃப் லென்த் தான் இந்த லைன் இருக்கும். ஓகே, இதுதான் மிட் பாயிண்ட் தியரம். இந்த மிட் பாயிண்ட் தியரமை வச்சு இந்த PQRS ரெக்டாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு PQRS வந்து பேரலோகிராம்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எதனா ஒரு ஆங்கிளில் வந்து 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இது ரெக்டாங்கிள் ப்ரூவ் ஆகிடும். ஓகே, இப்போ அதை தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், ABC. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ட்ரையாங்கிளில் பியும் கியூவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிட் பாயிண்ட்டு, அதை இப்படி ஜாயின் பண்ணிட்டோம்னா இந்த தேர்ட் சைடுக்கு பேரலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த தேர்ட் சைடுக்கு ஹாஃப் லென்த்தாகவும் இருக்கும். ஓகே, அதுதான் இப்போ எழுத போகிறோம். இன் ட்ரையாங்கிள் ABC, P அண்ட் Q என்னது மிட் பாயிண்ட்ஸ் இல்லையா, அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். அதை மிட் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு சொன்னேன் நான், PQ. ஓகே, இந்த PQ வந்து இஸ் பேரலல் டு AC, அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு PQ இஸ் half of AC, அதையும் எழுதிக்கலாம். PQ is equal to half of AC and PQ is parallel to AC. இதை நம்ம 1 மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் ரீசன் எப்பயும் எழுதினோம், எப்படி? பை மிட் பாயிண்ட் தியரம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ADC இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகே, இன் ட்ரையாங்கிள் ADC இங்கே என்னென்ன மிட் பாயிண்ட்ஸ் இருக்குது? இந்த பாருங்க, R ஒரு மிட் பாயிண்ட், S ஒரு மிட் பாயிண்ட். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணோம்னா என்ன இருக்கும்? AC பேரலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு SR வந்து இட்ஸ் ஹாஃப் ஆஃப் AC. ஓகே, அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ADC, R and S are the midpoints. Midpoints of CD and DA. அதனால நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், அதனால SR is equal to half of AC and SR is parallel to AC. இதை வந்து 2 மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு என்ன ரீசன் எழுதணும்? பை மிட் பாயிண்ட் தியரம். பை மிட் பாயிண்ட் தியரம். நெக்ஸ்ட் இப்போ இந்த 1லையும் செகண்ட்லையும் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லையும் இந்த செகண்ட் பாயிண்ட்லையும் பாருங்க, இந்த half AC is equal to PQ, இங்கேயும் half AC is equal to SR. அப்போ PQவும் SRவும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? அதை நம்ம எழுதிக்கலாம். From 1 and 2 PQ is equal to SR. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, PQ is parallel to AC, இங்கேயும் SR is parallel to AC. அப்போ AC ரெண்டு இடத்துலையும் இருக்குது. எங்கே பேரலல்? PQக்கும் SRக்கும் பேரலல். அப்போ PQ is parallel to SR நம்ம எழுதிக்கலாம். ஓகே, and PQ is parallel to SR. இப்போ one pair of opposite sides எப்பயுமே உங்களுக்கு பாருங்க, one pair of, இப்போ ஒரு ஷேப் இருக்கு, ஒரு குவாட்ரிலேட்டர் இருக்கு, அதில் one pair of opposite sides, ஒரு பேர். இப்போ நம்ம இந்த பேர் தான் சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அதாவது PQவும் SRவும் தான் பேரலல் ஈக்குவல் சொல்லியிருக்கோம். அப்போது இந்த பேர் ஆப்போசிட் சைஸில் இருக்கிற இந்த பேர் வந்து ஈக்குவலாகவும் பேரலாகவும் இருந்துச்சுன்னா PQRS is a parallelogram ப்ரூவ் ஆகிடும். அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டு PQRS is a parallelogram எழுதிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்?
ரெக்டாங்கிள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த PQRS இருக்குல்ல, இங்கே எதனா ஒரு ஆங்கிள் 90 டிகிரி என்று நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ அந்த ஸ்டெப் பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் ஃபஸ்ட்டு எடுத்து கான்கரண்ட்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ட்ரையாங்கிள் ERCயும் ட்ரையாங்கிள் EQC, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம கான்கரண்ட் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, கான்கரண்ட்னா எல்லா சைஸும் எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்குமா? சரி, இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் இந்த ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் ஈக்குவல். ஏன்னா the diagonals of a rhombus bisects the opposite angles. கரெக்டாக பைசெக்ட் பண்ணும் இந்த ஆங்கிள்ஸை, இந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணும். ராம்பஸில் டயகனல் வந்து பைசெக்ட் பண்ணும். அப்போ ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு இந்த CE வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஆங்கிள் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு CRும் CQவும் ஈக்குவல். ஏன்னா ராம்பஸில் எல்லா சைட்ஸும் ஈக்குவல், அதாவது CD CB. ஓகே, இது ரெண்டும் ஈக்குவல்னா இது ரெண்டும் மிட் பாயிண்ட் தானே, அப்போது இதோட ஹாஃபும் ஈக்குவல். இதோட ஹாஃப் என்ன? CRும் CQவும் ஈக்குவல் தான். அப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் SAS கான்கரண்ட் படி ரெண்டுமே கான்கரண்ட் இல்லை, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கரண்ட். எப்படி சொல்கிறேன்? இந்த ஒரு ஆங்கிள் இங்கே சைடு, இங்கே சைடு, அப்போ SAS கான்கரண்ட் ரூல் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே வந்து கான்கரண்ட்னு சொல்லிடலாம். ஓகே, இன் ட்ரையாங்கிள் ERC and triangle EQC, angle 1 is equal to angle 2. ஓகே, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் ஈக்குவல். ஏன்னா டயகனல்ஸ் ஆஃப் ராம்பஸ் வந்து பைசெக்ட் பண்ணும். ஓகே, பைசெக்ட் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், அதனால் ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் ஈக்குவல். அதை தாங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ ரீசன் எழுதிடுறேன். ஏன்னா the diagonals of a rhombus bisects the opposite angles. Next, CR, இந்த CRும் CQவும் ஈக்குவல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ ராம்பஸில் எல்லா சைடும் ஈக்குவல், அப்போது CDயும் இந்த CBயும் ஈக்குவல். அப்போது அதோட ஹாஃப் என்ன? இது மிட் பாயிண்ட் இல்லையா? மிட் பாயிண்ட்னா அதோட ஹாஃபும் ஈக்குவலாக தானே இருக்கும், அதனால ஈக்குவல்னு எழுதிக்கலாம். Then CR is equal to CQ. காரணம் CD/2 is equal to BC/2. நெக்ஸ்ட், இந்த CE, இந்த லைனு ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமன், அதனால் CE is equal to EC. CE is equal to EC. ரீசன், ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே அது காமன் சைட். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் என்னென்ன சொல்லியிருக்கோம். ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் ஈக்குவல் சொன்னோம். ஸோ A. நெக்ஸ்ட் இந்த சைடும் ஈக்குவல். நெக்ஸ்ட் காமன் சைட். ஸோ சைடு ஆங்கிள் சைடு. ஸோ எந்த ரூல் படி நான் சொன்னேன்? SAS கான்கரண்ட் ரூல் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கரண்ட். அதை எழுதிக்கலாம். ட்ரையாங்கிள் ERC இஸ் கான்கரண்ட் டு ட்ரையாங்கிள் EQC. எந்த ரூல் படினா SAS கான்கரன்சி ரூல் படி. ஓகே, இப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கரண்ட்னா ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 4ம் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, எப்படின்னா பை CPCT, அதாவது கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கரண்ட் ட்ரையாங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணிக்கலாம். ஆங்கிள் 3 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 4. எப்படி? பை CPCT. ஓகே, இதை நம்ம 4ன்னு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதையும் 3ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 4யும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும். எப்படின்னா, இப்போது லீனியர் பேர்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? லீனியர் பேர்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வருமா? இப்போது இங்கே பாருங்கள், இந்த ஃபார்மேஷனில் பாருங்கள். இப்போது ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 4ம் பார்த்தா லீனியர் பேர் மாதிரி இருக்கா? அப்போது ஆங்கிள் 3 + 4 ஆட் பண்ணால் என்ன வரும்? ஆங்கிள் 3 ஆங்கிள் 4யும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 180 டிகிரி. ரீசன் லீனியர் பேர். ஓகே, அதை இங்கே எழுதிக்கோங்க. ஆங்கிள் 3 plus angle 4 is equal to 180 degree. காரணம் they are linear pair. ஓகே, 5 மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஆங்கிள் 3யும் 4ம் ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். அப்போது ஆங்கிள் 3 + ஆங்கிள் 4 180னா என்ன அர்த்தம்? ஆங்கிள் 3 90, ஆங்கிள் 4ம் 90 டிகிரி. ரெண்டுமே 90/90ன்றதுனால தான் 180 வருது. ஓகே, அதை இப்போ நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆங்கிள் 3 is equal to angle 4 is equal to 90 degree. 4 and 5. Okay.
நெக்ஸ்ட் இப்போ ஆர்கியூபி, இந்த ஆர்கியூபி இந்த ஆங்கிளை இப்போ பார்க்கலாம். இது ரெண்டுமே பேரல் லைன், இங்கே டிரான்ஸ்வர்சல். அப்போது கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்னவா ஆகும்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரின்னு வரும். ஓகே, அதை தான் இப்போ நம்ம நோட் பண்ண போகிறோம். ஸோ ஆர்கியூபி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் 5. ஏன்னா நான் என்ன சொன்னேன், இது ரெண்டும் பேரலு, இது டிரான்ஸ்வர்சலாக இருந்துச்சுன்னா இது ரெண்டும் ஆட் பண்ணால் 180 டிகிரின்னு சொன்னேன். அதாவது ஆர்கியூபி வந்து என்னவா இருக்கும் அப்போது 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் 5 தானே, புரியுதுங்களா? இது ரெண்டும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. வெறும் கியூ மட்டும் உங்களுக்கு வேணும்னா 180 மைனஸ் 5 ஆப்போசிட் சைடில் போயிடுது. ஓகேவா? இந்த -5 இங்கே இருக்கிறது ஆப்போசிட் சைடில் போயிடுது. அப்போது மைனஸ் ஆங்கிள் 5ன்னு வருது. ஓகேவா? இப்போ என்ன நான் உங்களுக்கு திரும்ப இப்போ எழுதுகிறேன் பாருங்கள். ஆங்கிள் RQP இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் 5. அது எப்படின்னா ஆங்கிள் Q ப்ளஸ் ஆங்கிள் 5 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இதில் ஆங்கிள் Q இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் 5. ஓகே, இதை தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, புரியுதுங்களா? சரி, அதனால தான் இது 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் 5. இது ரீசனும் இப்போ எழுதிக்கலாம். ரெண்டு கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகே, கோ இன்டீரியர் angles for PQ and parallel to AC and EQ is transversal. Okay, but angle 5 is equal to angle 3. But இங்க பாருங்க, angle 5ம் angle 3ம் equal. ஏன்னா vertically opposite angles. இங்க பாருங்க, ரெண்டு எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் தானே, ஏன்னா vertically opposite angles. இது ரெண்டு இப்படி இருக்குது. அப்போ 3ம் 5ம் ஈக்குவல். ஓகே, அதை இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். 5 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 3. அது ரீசன் என்ன? ஏன்னா vertically opposite angles. அதை எழுதிக்கலாம். vertically opposite angles. Next, angle 5 is equal to 90 டிகிரி. எப்படி ஆங்கிள் 5 இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரினா, இங்கே பாருங்கள், ஆங்கிள் 3 ஏற்கனவே 90 சொல்லிட்டோம். ஆங்கிள் 3 ஈக்குவல் டு ஆங்கிள் 5னா அப்போ ஆங்கிள் 5ம் 90 டிகிரி தானே. இங்கே பாருங்கள், அப்போது இங்கே ஆங்கிள் 5 என்னது? இது 90 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் இப்போது ஆங்கிள் ஆர்கியூபி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் 5 இருக்குது. இப்போது 180 டிகிரி ஆங்கிள் 5 என்னது? 90 டிகிரின்னு கொடுத்துருக்கோம். அப்போது ஆங்கிள் ஆர்கியூபி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. புரியுதா? இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஆங்கிள் RQP இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் 5 எழுதியிருக்கோம். இப்போ தான் ஆங்கிள் 5 வந்து ஆங்கிள் 5 வந்து 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணதுனால ஆங்கிள் 5க்கு 90 டிகிரின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு செப்பரேட் பண்ணால் என்ன வரும்? 90 டிகிரி. அப்போது ஆங்கிள் RQP இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அதாவது ஆங்கிள் RQP இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போது இது ரெக்டாங்கிள் நம்மளை ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. இங்கே ஒரு ஆங்கிள் வந்து நம்ம 19 ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏற்கனவே இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல்னு வேறு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போது என்ன அர்த்தம்னா இட் இஸ் அ ரெக்டாங்கிள். ஓகேவா? இந்த சைடு பேரலும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ PQRS இஸ் அ ரெக்டாங்கிள்னு ப்ரூவ் ஆகிடுது. ஓகே, therefore PQRS இஸ் அ ரெக்டாங்கிள். அவ்வளோதான். ஃபஸ்ட்லேருந்து செம்ம பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறோம், ஏசியை ஜாயின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே பியும் கியூவும் மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏபி அண்ட் பிசி. இங்கே ஆர் அண்ட் எஸ் அதை மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் சிடி அண்ட் டிஏ. ரெண்டு ட்ரையாங்கிளை எடுத்து நம்ம PQRS வந்து பேரலோகிராம்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே கான்கரண்ட் ப்ரூவ் பண்ணிவிட்டு ஆங்கிள் Q 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணதுனால இங்கே PQRS ரெக்டாங்கிள் ப்ரூவ் பண்ணோம். ஓகே, எதனா டவுட் இருந்தால் சொல்லுங்கள், ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.